சமீபத்தில் வெளியான எப்ஸ்டீன் கோப்புகளில் ரஷ்ய அதிபர் புதினின் பெயர் மட்டுமே சுமார் 1500 முறை இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் பணத்திற்காக சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட எப்ஸ்டீன் ரஷ்யாவின் உளவாளியாகவும் செயல்பட்டிருக்கலாம் என புதிய சந்தேகம் எழுந்துள்ளது. அமெரிக்க அரசு வெளியிட்ட கோப்புகளின்படி பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ரஷ்ய அதிபர் புதினுடன் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்த பல ஆண்டுகளாக தீவிரமாக முயன்றிருக்கிறார். இதற்காக தன்னை ஒரு அமெரிக்காவின் ரகசிய தூதர் போல காட்டிக்கொண்ட எப்ஸ்டீன் ரஷ்யாவின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் நெருக்கமான உறவை வளர்த்திருக்கிறார். உதாரணமாக ரஷ்ய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்ட எப்ஸ்டீன் கோப்புகளில் அமெரிக்காவின் தற்போதைய அரசியல் சூழல் எப்படி செயல்படுகிறது என்பதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்ற துணையில் பல குறிப்புகள் காணப்படுகின்றன. மேலும் ரஷ்ய உளவு அமைப்பான FSB சர்கே பெல்யகோவ் மற்றும் புதினுக்கு நெருக்கமான மாஷா ட்ரோகோவா ஆகியோருடன் எப்ஸ்டீன் மிக நெருக்கமான நட்பை ஏற்படுத்தியிருக்கிறார். ரஷ்யாவின் மீதான எப்ஸ்டீனின் ஆர்வம் அவரது கடைசி நாட்கள் வரை நீடித்திருக்கிறது. 2019 பாலியல் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்படுவதற்கு முன்பு வரை கூட தனது ரஷ்ய விசாவை புதிய பாஸ்போர்ட்டிற்கு மாற்ற எப்ஸ்டீன் முயன்றிருக்கிறார். ஒருவேளை ரஷ்யாவை தனது பாதுகாப்பான புகலிடமாக கருதி அங்கு தப்பிச் செல்ல எப்ஸ்டீன் திட்டமிட்டிருக்கலாம் என்பது போன்ற ஊகங்களும் எழுந்துள்ளன. இந்த நிலையில் எப்ஸ்டீன் ரஷ்ய உளவுத்துறையின் ஒரு கருவியாக செயல்பட்டார் என்ற விசாரணையில் போலந்து அரசு இறங்கியுள்ளது.